இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம ஜெயன் விக்ரம் சாரோட தங்கலான் படத்துக்கான பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் ரிப்போர்ட், அதுக்கப்புறமா வேட்டையன் படத்துக்கான அப்டேட் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு இந்த வீடியோல நிறைய சினிமா அப்டேட்ஸ் எல்லாம் இருக்கு. இதை பத்தி நம்ம அப்படியே ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா பார்க்கலாம். நம்ம ஜெயன் விக்ரம் சாரோட நடிப்புல ஆகஸ்ட் 15 தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆகிட்டு செமையா ஹிட்டா இருக்கிற படம் தான் வந்துட்டு தங்கலான். இந்த படத்துக்கான தேர்ட் டே பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் ரிப்போர்ட் எவ்வளவு அப்படின்ற அப்டேட்டா இப்போ அபிஷியலா வந்து சொல்றாங்க. இந்த படம் வேர்ல்டு விட கிட்டத்தட்ட மூணாவது நாள் வசூலா 53.64 கோடி வரைக்கும் அந்த தங்கலான் படம் கலெக்ட் வந்து பண்ணிருக்கு. இந்த வரப்போற நாட்கள்ல இந்த படம் எவ்வளவு கலெக்ட் வந்து பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம தலைவர் ரஜினி சாரோட வேட்டையன் படம் இருக்குல்ல, இந்த படத்துல இருந்து நாளைக்கு, அதாவது திங்கட்கிழமை 19ஆம் தேதி காலையில 10 மணிக்கு இந்த வேட்டையன் படத்துல இருந்து ஒரு அப்டேட் வந்து வரும் அப்படின்னு சொல்லி இந்த விஷயத்த இப்போ அபிஷியலா வந்து சொல்றாங்க. நாளைக்கு காலையில 10 மணிக்கு இந்த வேட்டையன் படத்துல இருந்து என்ன அப்டேட் வரும் அப்படின்னு சொல்லி நாம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறமா வந்துட்டு மைக்கேல் ராஜா இவரோட டைரக்ஷன்ல நம்ம விமலனா நடிக்கிற படம் தான் வந்துட்டு போகும் இடம் வெகு தூரம் இல்லை. இந்த படமும் வந்து வர ஆகஸ்ட் 23ஆம் தேதி இந்த படம் தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் வந்து ஆக போகுது. இந்த படத்துக்கான சென்சார் டீடைல்ஸ் வந்து கிடைச்சிருக்கு. இந்த படத்துக்கு கிளீன் யூ சென்சார் வந்து கொடுத்திருக்காங்க. நம்ம விமலனாவோட இந்த போகும் இடம் வெகு தூரம் இல்லை இந்த படம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம டைரக்டர் பாலா இருக்காரு, இவரோட டைரக்ஷன்ல நம்ம அருண் விஜய் நடிக்கிற படம் தான் வந்துட்டு வணங்கான். இந்த படத்துக்கான சென்சார் டீடைல்ஸ் வந்து கிடைச்சிருக்கு. இந்த படத்துக்கு U/A சென்சார் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த விஷயத்தை இப்போ அபிஷியலா வந்து சொல்றாங்க. இந்த வணங்கான் படமும் கூடிய சீக்கிரமே ரிலீஸ் வந்து ஆக போது. நம்ம அருண் விஜய் கூட இந்த வணங்கான் படம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த படத்துக்கு நம்ம சாம் செய்யஸ், அதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம GB பிரகாஷ் தான், இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த படத்துக்கு மியூசிக் வந்து கம்போஸ் வந்து பண்ண போறாங்க. பிஜிஎம்லாம் வந்து நம்ம சாம் செய்யஸ் கம்போஸ் பண்ண போறாரு. இந்த படத்துக்கான பாட்டுக்கெல்லாம் நம்ம GB மியூசிக் கம்போஸ் வந்து பண்ண போறாரு. இந்த படத்துக்கான சாங்ஸ் பிஜிஎம்ஸ்லாம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரியான ரெகுலரான சினிமா அப்டேட்ஸ்லாம் நீங்க ரெகுலரா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்மளோட இந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. வேற ஏதாவது ஒரு நெகட்டிவ் இருந்தது அப்படின்னா மறக்காம கமெண்ட் சொல்லுங்க.